அனைவருக்கும் வணக்கம். மகளிர் நலம் 5ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்பில் மாதவிலக்கு நிற்கும் பருவம், அதாவது மெனோபாஸ் அப்படிங்கிற பருவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மெனோபாஸ் எந்த வயதில் நடந்தால் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 45லிருந்து 50 வயதிற்கு மேல் மாதப்போக்கு முழுமையாக நின்றால் அது ஆரோக்கியம். ஆனால் எந்த வயதில் இது நடக்குது அப்படிங்கிறத விட இந்த மெனோபாஸ் சமயத்தில் நம்ம எப்படி இதை கையாளுறோம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். ஆரோக்கியமான மாதவிலக்கு நிற்கும் பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாதம் மாதம் வந்த மாதவிலக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறையாக குறையும், 3 மாதத்துக்கு ஒரு முறை, அடுத்து 4 மாதத்துக்கு ஒரு முறை, அடுத்து வருடத்திற்கு ஒரு முறை என்று குறைவது தான் முறையான ஆரோக்கியமான மாதவிலக்கு நிற்கும் பருவம். சரி, இந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் எப்படி வாழ்வியல் முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன் பெண்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். இரத்த அழுத்தமும் இரத்த சர்க்கரை அளவும் கண்டிப்பாக மாறுபட்டிருக்கும். உடலில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மாதிரியான ஹார்மோன்களின் அளவு குறைந்திருக்கும். மாதவிலக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படிங்கிறதால அது வரைக்கும் இயல்பாக சுரந்து கொண்டிருந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் குறைஞ்சு போயிடுது. இதனால் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இதனை சரி செய்ய நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, தினமும் கருப்பு எள்ளுருண்டை ஒன்று எடுக்கணும். தினமும் கருப்பு எள்ளுருண்டை சேர்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். செவ்வாழை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக, இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் காரணமாக தோலில் வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறுதியாக தேங்காய் எண்ணெய் தோலில் தடவ வேண்டும். நல்லெண்ணெயில் எண்ணெய் குளியல் உறுதியாக எடுக்கணும். இந்த மெனோபாஸ் சமயத்தில் பாத எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா, பசும் வெண்ணெயை கால் பாதத்தில் இரவு தூங்கும்போது தடவிட்டு படுக்கும்போது அந்த பாத எரிச்சலிருந்து குணமாக முடியும். நன்றி.